வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாமில் 19/1/2021 நடந்த ஷிஃப்ட் 2க்கான மேக்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். வாங்க டேரெக்டாக கொஸ்டின்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 6வது கொஸ்டின். ராணி வந்து பைஸ் டாய்ஸ் அட் 6 ஃபார் ரூபி. ஒரு ரூபாய்க்கு வந்து ஆறு பொம்மை வந்து வாங்குறாங்க. அதே நேரத்தில் ஒரு ரூபாய்க்கு வந்து 3 பொம்மை வீதம் வந்து விற்கிறாங்க. அப்படின்னா அவங்களோட ப்ராஃபிட் என்ன சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சிபியோட மதிப்பு என்ன, ஒரு ரூபாய்க்கு 6 பொருள் சரிங்களா, 6 ஐட்டம்ஸ் ஃபார் 1 ரூபி சரிங்களா. அதே இது செல்லிங் ப்ரைஸோட மதிப்பு என்ன, ஒரு ரூபாய்க்கு எத்தனை ஐட்டம் பார்த்தீங்கன்னா 3 ஐட்டம் விற்கிறாங்க சரிங்களா. அப்படின்னா அவங்களோட லாபம் என்ன சொல்லிக்கிறாங்க. இந்த மாதிரி கான்செப்டில் நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஏற்கனவே பார்த்தது ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் ஐட்டத்தை வந்து ஈக்குவலைஸ் பண்ணணும் சரிங்களா. நம்பர் ஆஃப் ஐட்டம் மஸ்ட் பி ஈக்குவல். செல்லிங் ப்ரைஸுக்கும் காஸ்ட் ப்ரைஸுக்கும் செல்லிங் ப்ரைஸுக்கும் உள்ள நம்பர் ஆஃப் ஐட்டத்தோடைய எண்ணிக்கையை வந்து ஈக்குவல் பண்ணணும் சரிங்களா. அவ்வளோதான். பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கணக்கு வந்து வேலை கிடச்சிடும். அப்படி பார்த்தீங்கன்னா 6 இங்கே 6 இருக்குது, இங்கே 3 இருக்குது. ஸோ 2க்கு எல்சிஎம் எடுத்திங்கன்னா 6 தான் வரும். ஸோ இந்த என்டையர் டேர்மே வந்து இங்கே வந்து 2ஆல் பெருக்கணும் அப்படின்னா 6 வரும். ஸோ இந்த என்டையர் டேர்மே வந்து 2ஆல் பெருக்கணும் சரிங்களா. அப்படின்னா என்ன வரும் பார்த்தீங்கன்னா, இங்கே கீழே மேலே வந்து என்ன பண்ணுவோம், 1ஆல் வந்து பெருக்க வேண்டியிருக்கும். ஏன்னா ஆல்ரெடி 6 தான் இருக்குது. ஸோ 1ஆல் பெருக்கணும்னா சேம் அதே தான் வரும். அப்படின்றப்போ இங்கே காஸ்ட் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸோட மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா, 6 பொருளுக்கு 1 ரூபாய் அடக்க விலை. அதே நேரத்தில் 6 பொருளுக்கு விற்பனை விலையோட மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ரூபாய் வரும் சரிங்களா. 2ஆல் உள்ளே கொண்டு போய் பெருக்கினீங்கன்னா 2ன்னு சொல்லி வரும் சரிங்களா. அப்போது அடக்க விலை 1 ரூபாய், விற்பனை விலை வந்து 2 ரூபாய். அப்போ எவ்வளோ கூடியிருக்கு, 1 ரூபாய் வந்து கூடியிருக்கு. ஸோ வந்து 1 ரூபாயிலேருந்து 1 ரூபாய் அப்படி டோட்டல் வேல்யூ வந்து கூடியிருக்கு. அப்படின்னா எவ்வளோ பர்சன்டேஜ், 100% வந்து ப்ராஃபிட். 1 ரூபா வந்து லாபம். எவ்வளோ இந்த அடக்க விலை 1 ரூபாய் வந்து இன்ட்டு 100 ஈக்குவல் டு 100% வந்து அவங்களுக்கு வந்து டோட்டல் ப்ராஃபிட் வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். அடுத்த கொஸ்டின் 10வது கொஸ்டின். ஏஎஸ்டிபியோட மதிப்பு கொடுத்துருக்காங்க, பிஎஸ்டிசியோட மதிப்பு கொடுத்தாங்க, சிஎஸ்டிஏயோட மதிப்பு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஏஎஸ்டிபி ஈஸ்ட் ஏஎஸ்டிபியோட மதிப்பு என்ன 2:3. அடுத்ததாக பிஎஸ்டிசியோட மதிப்பு என்ன 4:5. அவ்வளோதாங்க. இப்போ ரெண்டுலேயுமே காமனாக இருக்கிறது என்ன, பியோட வேல்யூ தான். பியோட வேல்யூ ரெண்டுலேயுமே காமனாக இருக்குது. ஸோ அந்த வேல்யூ வந்து நீங்கள் வந்து நியூட்ரல் ஆக்கிட்டீங்க, அந்த 2 வேல்யூ வந்து சமமாக்கிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து எல்லா மற்ற மதிப்புகள் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். அப்போது 3க்கும் 4க்கும் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா என்ன வரும், 12 வரும். ஸோ வந்து 3 வந்து 4ஆல் பெருக்கணும். ஸோ அப்போ இந்த என்டையர் டேர்மையும் வந்து 4ஆல் பெருக்கினீங்கன்னா 12 வந்துடும். அடுத்ததாக இங்கே வந்து கீழே வந்து 4 இருக்குது. ஸோ இதை வந்து 3ஆல் பெருக்கினீங்கன்னா 12 வந்துடும். ஸோ என்டையர் டேர்மையும் வந்து 3ஆல் பெருக்குங்க. அப்படின்னா ஆன்சர் என்ன வரும் பார்த்தீங்கன்னா, கீழே 2 4 8, ஏவோட மதிப்பு 8, பியோட மதிப்பு முன்னாங்க 12. ஸோ 2 12 இருக்கும். 2லேருந்து 1 மட்டும் எடுத்துக்கோங்க. அடுத்து இங்கே 3 உள்ளே கொண்டு போய் பெருக்கிங்கன்னா 15. ஸோ நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஏவோட மதிப்பு, பியோட மதிப்பு, சியோட மதிப்பு வரிசையாக. நமக்கு என்ன கேட்குறாங்க, சிஎஸ்டி ஏவோட மதிப்பு தான் கேட்குறாங்க. சியோட மதிப்பு என்ன 15, ஏவோட மதிப்பு 8ன்றதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 12வது கொஸ்டின். இதோட மதிப்பு என்ன சொல்லி கேட்குறாங்கப்பா. இதை வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, √8 வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா 2√2 சொல்லிடலாம். அதே நேரத்தில் √18 வந்து எப்படி எழுதலாம், 9×2, 9 √8 வெளியே எடுத்தீங்கன்னா 3 சொல்லி வரும். ஸோ 3√2 சொல்லி வரும். ஸோ 2√2 + 3√2 மதிப்பு என்ன வரும், 5√2ன்றதான் ஆன்சர். அடுத்து 13வது கொஸ்டின். இதோட வேல்யூ வந்து என்ன சொல்லி கேட்குறாங்க சரிங்களா. நமக்கு ஆல்ரெடி நம்ம படித்த மதிப்பு என்னன்னா θ1 + θ2, இதோட மதிப்பு வந்து 90 டிகிரி. அப்படின்னா sin θ1 ஈக்குவல் டு cos θ2 சரிங்களா. அதே நேரத்தில் tan θ1 ஈக்குவல் டு cot θ2. அடுத்ததா secant θ1 ஈக்குவல் டு cosecant θ2. இது வந்து நமக்கு வந்து ஏற்கனவே தெரிஞ்ச கான்செப்ட் சரிங்களா. இது வந்து நம்ம வந்து பல தடவை வந்து பார்த்துருக்கோம். ஸோ இந்த கான்செப்ட் படி தான் இந்த கணக்கு வந்து போட போகிறோம். இப்போது நமக்கு வந்து 1ஓட மதிப்பு வந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து sin 35 cos 55 இருக்குது சரிங்களா. இப்போது இந்த cos 55 இது 2 35 டிகிரி 55 டிகிரி இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா என்ன வரும், 90 டிகிரி வரும். அப்படின்னா இந்த cos 55 எப்படி எழுதலாம், sin 35 சொல்லி எழுதலாமா, sin 35 சொல்லி எழுதலாமா. அவ்வளோதாங்க. 1 - sin 35 டிகிரி இன்ட்டு sin இந்த cos 35 வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா sin 35 சொல்லி cos 55 வந்து எப்படி எழுதலாம் பார்த்தீங்கன்னா sin
35 எழுதலாம். அப்போது ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயரா, அப்போது 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் 35 டிகிரி. இப்போது ஒன்றுன்றதை எப்படி எழுதலாம் பார்த்தீங்கன்னா, சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவோட மதிப்பு 1, சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவோட மதிப்பு 1. இந்த ஃபார்முலா வந்து நம்ம ஏற்கனவே படிச்சோம். நேற்றே நான் சொல்லியிருந்தேன், நேற்று வீடியோவில் கூட நான் சொல்லியிருந்தேன், இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின் வருங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படின்னா இங்கே சைன் ஸ்கொயர் தீட்டாக்கு பதிலாக என்ன பண்ணலாம், 35 டிகிரி கொடுத்துக்கலாம். அப்போது இந்த 1 வந்து எப்படி எழுதலாம் பார்த்தீங்கன்னா, சைன் ஸ்கொயர் 35 டிகிரி ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் 35 டிகிரி. சரிங்களா, அந்த 1 வந்து இப்படி மாற்றி எழுதிக்கலாம். மைனஸ் இங்கே மைனஸ் சைன் ஸ்கொயர் 35 டிகிரி இருக்கா, அவ்வளோதாங்க, அப்படியே போட்டுருங்க. இப்போ என்ன வரும், ப்ளஸ் சைன் ஸ்கொயர் 35 டிகிரியும் மைனஸ் சைன் ஸ்கொயர் 35 டிகிரி அடி ஆயிரும். ஸோ மிச்சம் இருக்கிறது காஸ் ஸ்கொயர் 35 டிகிரின்றதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 14வது கொஸ்டின். இந்த ப்ராடக்ட் ஆஃப் இந்த ரெண்டு விகிதமுறா எண்கள் வந்து 2 எண்கள் கொடுத்துருக்காங்க, அதை வந்து பெருக்கினா என்ன வேல்யூ கிடைக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 4 இது 4 √6 வந்து எப்படி எழுதலாம், 4 × √6 இன்ட்டு 3 இன்ட்டு இந்த 24 எப்படி எழுதலாம் அப்படின்னா 4 × 6 சொல்லி எழுதலாம். அப்போ 4 வந்து ரூட் அவுட் வெளியே எடுத்தீங்க அப்படின்னா 2ன்னு சொல்லி மாறும். ஸோ 2 × √6. ஸோ √6 × √6ஓட மதிப்பு என்ன வரும், 6ன்னு சொல்லி வரும். ஸோ √6 × √6 6 இன்ட்டு 3 × 2. ஸோ இதை பெருக்கினீங்கன்னா வந்து இது வந்து ஒரு விகிதமுறை என்ன வரும், இதோட மதிப்பு என்ன வரும், 24 24 × 6 144. 144ன்றது ஒரு விகிதமுறை எண். சரிங்களா, அது வந்து 144 விகிதமுறை என்ன ரேஷனல் நம்பர்னா அதோட மதிப்பு வந்து P/Qன்ற ஃபார்மெட்டில் வந்து அதை வந்து எழுத முடியும். சரிங்களா, அப்போ இதை வந்து 144 எப்படி இருந்தாலும் 144 வகுத்தல் 1ன்னு சொல்லி அந்த மாதிரி கூட நம்ம எழுத முடியும். ஸோ இது வந்து P/Qன்ற ஃபார்மெட்டில் இருக்குது. ஸோ இது வந்து ரேஷனல் நம்பர். இது வந்து நெகட்டிவ் நம்பரா, இல்லை இது வந்து பாசிட்டிவ் நம்பர். ஸோ இது வராது. இது பிரைம் நம்பரா, 144 பிரைம் நம்பரா, பகா எண்ணான்னு கேட்டால் இல்லை, அது ஒரு பகு எண். இது வந்து இரேஷனல் நம்பரா, இது விகிதமுறா என்ன அப்படின்னு கேட்டால் இல்லவே இல்லை, அது ஒரு விகிதமுறு எண்ணுன்றதான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 16வது கொஸ்டின். ஒரு மேப்பில் வந்து ஒரு சிட்டியை வந்து வரைகிறாங்க, அதோடைய ஸ்கேல் என்ன இருக்குன்னா 1 யூனிட்டுக்கு 50,000ன்ற மதிப்பில் இருக்குது. சரிங்களா, அப்போனா மேப்பில் இருக்க மதிப்பு வந்து 1 அப்படின்னா அது வந்து ரியாலிட்டியில் இருக்கிற மதிப்பு வந்து 50,000ன்ற மதிப்பில் இருக்குது. சரிங்களா, அப்போ தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 cities A and B ஆன் த மேப். மேப்பில் வந்து A B ரெண்டு நகரம் இருக்குது, அதுக்கு இடையே உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 12 சென்டிமீட்டர். அப்படின்னா ஆக்சுவல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 cities, ரியாலிட்டியில் அந்த அந்த 2 நகரங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய தொலைவு எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ மேப்பில் வந்து எவ்வளோ இருக்குது, ஒரு யூனிட் வந்து 50,000க்கு சமமாக இருக்குது. சரிங்களா, இப்போது 12 சென்டிமீட்டருக்கு வந்து இப்போ 2 நகரங்களுக்கு இடையே உள்ள தொலைவு வந்து என்ன 12 சென்டிமீட்டர். அப்போ 2 பக்கம் வந்து 12 சென்டிமீட்டரால் பெருக்கிடுங்க. ஸோ 12 சென்டிமீட்டர் பெருக்குனீங்க அப்படின்னா என்ன வரும், இங்கே 12 சென்டிமீட்டர் தான் மேப்பில் இருக்கக்கூடிய மதிப்பு. அது வந்து ரியாலிட்டி லெவலில் இருக்கும் பார்த்தீங்கன்னா, இதை பெருக்கிங்கன்னா 5 12 60. அடுத்து எத்தனை இருக்குது, 2 4 0 இருக்குது, 4 0 கண்டினியூஸாக இருக்குது. ஸோ 6 லட்சம் சென்டிமீட்டர். இங்கே எல்லாமே வந்து கிலோமீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு தெரிய வேண்டியது 1 மீட்டர் = 100 சென்டிமீட்டர். ரெண்டாவது 1 கிலோமீட்டர் = 1000 மீட்டர். இந்த 2 கான்செப்டும் வந்து நமக்கு வந்து பேசிக்காகவே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று. சரிங்களா, எங்கெல்லாம் கட்டம் போகிறோன்னா அதெல்லாம் வந்து குறித்து வச்சுக்கோங்க. ஸோ 60,000 சென்டிமீட்டர் வந்து நம்ம எப்படி மாற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 60,000 சென்டிமீட்டரை வந்து மீட்டராக மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணணும், ஃபஸ்ட் வந்து 100ஆல் வந்து அடி கொடுக்கணும். மீட்டராக மாற்றணும்னா 100ஆல் அடி கொடுக்கணும். ரெண்டாவது மீட்டராக மாற்றிட்டோமா, இது வந்து மீட்டராக மாற்றின மதிப்பு. இப்போ வந்து சென்டிமீட்டர் வந்து மீட்டராக மாற்றிட்டோம். அடுத்து வந்து கிலோமீட்டராக மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணணும், 1000 அளவு வகுக்கணும். ஸோ நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சதான், சின்ன யூனிட்லேருந்து பெரிய யூனிட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா வகுக்கணும், பெரிய யூனிட்லேருந்து சின்ன யூனிட்டுக்கு போனீங்கன்னா பெருக்கணும். இப்போ 1 கிலோமீட்டர் கொடுத்தாங்க அப்படின்னா அதோட மதிப்பு என்ன வரும், 1000 மீட்டர்னு சொல்லி வரும். அதே 1000 மீட்டர் கொடுத்துட்டாங்கன்னா அது வந்து கிலோமீட்டராக மாற்றினா என்ன பண்ணணும், 1000ஆல் வகுக்கணும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே மீட்டரோட மதிப்பு இருக்குது, சென்டிமீட்டர் வந்து மீட்டராக மாற்றுறதுக்கு 100ஆல் வகுக்கிறோம், ரெண்டாவது வந்து கிலோமீட்டர் மாற்றுறதுக்கு 1000ஆல் வகுக்கிறோம். மொத்தம் எத்தனை சைவர் இருக்குது, 5 சைவர் இருக்குது. ஸோ 5 சைவருக்கு 5 சைவர் வந்து அடி ஆயிடும். ஸோ நமக்கு இருக்கிறதோட மதிப்பு என்ன, 6 கிலோமீட்டர்ன்றதான் ரியாலிட்டியில் இருக்கக்கூடிய மதிப்பு. சரிங்களா, அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 17வது கொஸ்டின். த மீன் ஆஃப் 100 அப்சர்வேஷன் இஸ் 50. ஒரு 100 அப்சர்வேஷனுடைய 100 பொருட்களுடைய மதிப்பு வந்து சராசரி வந்து 50ன்னு பிடிச்சி கொடுத்தாங்க. அதில் ஒரு அப்சர்வேஷன் வந்து 50, அது வந்து அதை எடுத்துட்டு அதுக்கு பதிலாக 150 வந்து ரீப்ளேஸ் பண்ணுறாங்க, அதுக்கு பதிலாக 150 வந்து உள்ளே கொண்டு வர்றாங்க. அப்படின்னா அந்த மொத்த அப்சர்வேஷனுடைய புதிய சராசரி என்ன சொல்லி கேட்குறாங்க. இப்போது நம்பர் எத்தனை, ஆவரேஜ். இங்கே 100 பொருட்களுடைய ஆவரேஜ் வந்து என்ன 50ன்னு சொல்லி கொடுத்தாங்க. இப்போது
இப்போ ஒரு பொருள் வெளியேறுது, இன்னொரு பொருள் வெளியேறுது. அப்போது நியூவாக இருக்கக்கூடிய இது வந்து ஓல்டு. இப்போ நியூவாக இருக்கக்கூடிய மதிப்பு என்ன? பொருட்களோட எண்ணிக்கை என்ன? சேம் தான். சரிங்களா? ஒரு பொருள் வெளியே போகிறது, இன்னொரு பொருள் உள்ளே வருது. அப்போது ஆவரேஜ் என்ன இருக்கும்? ஆவரேஜ், ஒரிஜினல் ஆவரேஜ் ப்ளஸ் எந்த பொருள் வெளியே போகுது? 50 வந்து வெளியே போகுது. சரிங்களா? 50 வேல்யூ வந்து வெளியே போகுது. அதுக்கு பதிலாக 150 வேல்யூ வந்து உள்ளே வருது. ஸோ இதோட மதிப்பு என்ன இருக்கும்? 50 ஆவரேஜ் ப்ளஸ்ஸு 50 இதோட மதிப்பு என்ன வரும்? 100 சொல்லி வரும். 100ன்றது என்ன? இங்கே வந்து வேல்யூ. இதை வந்து 100 வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, எத்தனை அப்சர்வேஷன் இருக்குது, நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் எவ்வளோ இருக்கும், அதால் வந்து வகுத்துருங்க. அப்சர்வேஷன் ஈக்குவல் டு என்ன வரும்? 50 கூட்டல் 1, அதுதான் வந்து சராசரி. 51ன்றதான் புதிய சராசரியோட மதிப்பு. பழைய சராசரியோட எவ்வளோ வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகுதோ அதை வந்து இருக்கிற நம்பர் ஆஃப் ஐட்டம், நியூ ஐட்டம் எவ்வளவோ அதால் வந்து வகுத்துருங்க. அவ்வளோதான் வந்து நமக்கு வந்து ஆன்சர் கிடச்சிடும். ஸோ இதோட மதிப்பு இது வந்து வேல்யூவோட மதிப்பு. சரிங்களா? அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின் 22வது கொஸ்டின். கொடுக்கப்பட்டுள்ள இது வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கிடையாதுன்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து இருபடி சமன்பாடு கிடையாதுன்னு சொல்லி கேட்குறாங்க. இது இப்படி குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் என்னவா இருக்கணும்? அதுக்கு வந்து ஃபார்ம் பேஸ் வந்து எப்படி இருக்குன்னா, அதோட மதிப்பு ax² + bx + c = 0ன்னு சொல்லியிருக்கும். ரெண்டாவது கண்டிஷன்னா ஏ வந்து கண்டிப்பாக 0வாக இருக்கக்கூடாது. ஏவோட மதிப்பு 0வாக இருக்கக்கூடாது. அதாவது x² வேல்யூ இல்லாமல் இருக்கக்கூடாது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இது வந்து சுருக்குனீங்க அப்படின்னா என்ன வரும் பார்த்தீங்கன்னா, x² + 3x + 1 = x² + 4 - 2 2 × 2 2 எக்ஸுக்கு வந்து 2ab என்ன வரும்? 2 × 2 × x = 4xன்னு சொல்லி வரும். இதோட மதிப்பு a - b ² ஃபார்முலாவில் போட்டிங்கன்னா அப்போது இதோட மதிப்பு என்ன வரும்? x² - x² + 3x + 4x + 1 - 4 = 0. அதோட மதிப்பு என்ன வரும்? 0x² வந்துடும். சரிங்களா? இது வந்து 0 ஆயிரும் டோட்டலாக. இது 2 அடியாயிரும். அப்போ 0x² + 7x - 3 = 0. அப்போ இதோட மதிப்பு 7x - 3 ஆன்சராக வரும். இங்கே வந்து ஏவோட மதிப்பு 0 ஆயிடுச்சு அப்படின்னா இது வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாக வர முடியாது. சரிங்களா? அப்போ ஆன்சர் என்ன? இதுதான். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாக வரணும் அப்படின்னா x² கெழு வந்து என்றைக்குமே 0ல் வரக்கூடாது. பட் இங்கே x² கெழு வந்து 0ல் வந்துருச்சு அப்படின்னா இதுதான் வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாக வந்து மாற்ற முடியாது. சரிங்களா? இதுதான் கான்செப்ட். அடுத்த கொஸ்டின் 29வது கொஸ்டின். சாரிங்க, 24வது கொஸ்டின் ஒன்று இருக்கா? இல்லை, 29வது கொஸ்டின் தான். டெர்மினேட்டிங் டெசிமல் இஸ் ஆல்வேஸ். ஒரு முடிவுறு எண் வந்து என்னவா இருக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. டெர்மினேட்டிங் டெசிமல் இஸ் ஆல்வேஸ். ஒரு முடிவுறு எண் எப்பயுமே வந்து ஒரு விகிதமுறை எண்ணாக தான் இருக்கும். ஒரு முடிவுறு எண்ணா இப்போ 1.5ன்னு வச்சுக்கோம். இது ஒரு நார்மல் எண்கள் எல்லாமே வந்து விகிதமுறை எண்கள் தான். சரிங்களா? 5, 2, 7, சரியா, 10, எனி நம்பர்ஸ் 110, 124 இந்த மாதிரி எந்த நம்பர் வந்து முடிவுறு எண்கள், அதோட இலக்கங்கள் வந்து முடிஞ்சிடும். ஸோ இது வந்து பின்ன வடிவத்தில் நம்மளால் மாற்ற முடியும். வகுத்தல் 1, எந்த ஒரு எண்ணுக்கு கீழே வகுத்தலில் வந்து 1 இருக்குன்னு சொல்லி அர்த்தம். இதை வந்து PYQன்ற ஃபார்மெட்லாம் நம்மளால் மாற்ற முடியும். சரிங்களா? ரேஷனல் நம்பர்னா PYQ. அதே டெர்மினேட்டிங்னா அதோட இலக்கம் வந்து முடிஞ்சிடும். உதாரணமாக 1.5. இது வந்து இதோட மதிப்பு வந்து முடிஞ்சிருச்சா, இதை வந்து கண்டினியூஸ் ஆகாமல் இதே இடத்துல முடிஞ்சிருச்சா, இதை வந்து எப்படி எழுதலாம்? 15/10ன்னு சொல்லி எழுதலாமா? அப்போ PYQன்ற ஃபார்மெட்டில் எழுதலாமா? அவ்வளோதான். இது முடிவிலா நம்பர்னால் என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ 1.333333ன்னு சொல்லி போய்கிட்டே இருக்கு இல்லையா, இதுதான் வந்து இர்ரேஷனல் நம்பர். இது வந்து இர்ரேஷனல் நம்பருக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டு. அதாவது அதனுடைய டேர்ம்ஸ் வந்து முடியவே முடியாது. அதுதான் வந்து நான் டெர்மினேட்டிங் சொல்லுவாங்க. இது வந்து நான் டெர்மினேட்டிங் நம்பர். அதனுடைய இலக்கு வந்து முடியவே முடியாது. ஆனால் இங்கே நார்மல் நம்பரில் வந்து இலக்கு முடிஞ்சிடும். ஸோ அது வந்து டெர்மினேட்டிங் நம்பர் எப்பயுமே வந்து அதோட டெசிமல் வந்து ரேஷனல் நம்பராக தான் இருக்கும். சரிங்களா? ஒரு விகிதமுறை எண்ணாக தான் இருக்கும். அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 29வது கொஸ்டின். இதோட மதிப்பு வந்து என்ன சொல்லி கேட்குறாங்க? இது வந்து என்ன ஃபார்மெட்டில் இருக்குது? a - b ² ஃபார்மெட்டில் இருக்கா?
அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab எழுதலாமா? அப்போ இது என்ன வரும்? √2 the whole square plus √3 the whole square minus 2 into √2 into √3 equal to 2 கூட்டல் 3 5 plus 2 into √6. இந்த மாதிரி ரூட்டில் நம்பர் வந்துருச்சுனாலே அது வந்து எப்பயுமே வந்து இர்ரேஷனல் நம்பர் தான். அது வந்து விகிதமாக வந்து மாற்ற முடியாது. அது வந்து விகிதமுறாயின்னு சொல்லி தான். ரூட்டில் வந்து நம்பர் வந்துருச்சுனாலே அது வந்து எப்பயுமே வந்து விகிதமுறாயின்னு தான் மேக்ஸிமம். அடுத்த கொஸ்டின் 30வது கொஸ்டின். In selling 33 meter cloth, Rani's profit is equal to selling price of 11 meter cloth. Then what is her gain percent? 33 மீட்டர் நீளமுள்ள ஒரு ஆடையை விற்கும் பொழுது ராணிக்கு வந்து 11 மீட்டர் ஆடையை விற்றதுக்கு சமமான லாபம் கிடைக்கிது அப்படின்னா அவங்களுடைய கெயின் பர்சன்டேஜ் என்ன சொல்லியிருக்காங்க? ஃபர்ஸ்ட் நமக்கு தெரிய வேண்டிய கான்செப்ட் என்னன்னா, ப்ராஃபிட்டோட ஃபார்முலா என்ன? ப்ராஃபிட் ஈக்குவல் டு என்ன வரும்? எஸ்பி மைனஸ் சிபி. அவ்வளோதாங்க. இந்த ஒரு ஃபார்முலா வச்சு அப்படி கொஸ்டின் போட்டுக்கலாம். ப்ராஃபிட்டோட மதிப்பு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 11 மீட்டர். அப்போ ப்ராஃபிட்டோட மதிப்பு என்ன? 11 இன்ட்டு செல்லிங் ப்ரைஸ். ஸோ இங்கே வந்து எத்தனை பொருள் விற்கிறாங்க? 33 மீட்டர் வந்து பொருள் விற்கிறாங்க. ஸோ 33 எஸ்பி, 33 எஸ்பி மைனஸ் என்ன வரும் பார்த்தீங்கன்னா சிபி என்ன வரும்னா அதே 33 பொருளுக்கு எதிராக விற்கிறது தான். ஸோ 33 சிபி. 33 பொருளுக்கு எதிராக வந்து பொருளை விற்கும்போது அவருக்கு வந்து 11 பொருளுக்கான விற்றொலைக்கு இணையான லாபம் கிடைக்கிது. அப்போது இது அப்படியே என்ன பண்ணலாம்? சிபி பூரா ஒரு பக்கம் கொண்டு போங்க, எஸ்பி பூரா ஒரு பக்கம் கொண்டு போங்க. அப்படின்னா 33 சிபி ஈக்குவல் டு 33 எஸ்பி மைனஸ் 11 எஸ்பி ஈக்குவல் டு 33 சிபி ஈக்குவல் டு 22 சிபின்னு சொல்லி மாறுமா? 22 எஸ்பின்னு சொல்லி மாறுமா? அவ்வளோதான். இப்போ மாறிலி பூரா ஒரு பக்கம் வச்சுக்கோங்க, நம்பரை பூரா ஒரு பக்கம் கொண்டு போங்க. அப்போது சிபி மைனஸ் எஸ்பியோட மதிப்பு என்ன வரும்? 22 வகுத்தல் 33 சொல்லி வரும். ஸோ இதை சுருக்குனீங்க அப்படின்னா என்ன வரும் பார்த்தீங்கன்னா, எவ்வளோ கூடியிருக்கு? 11 வந்து கூடியது. ஸோ சிபி வந்து 11லேருந்து சிபி 22லேருந்து எஸ்பி வந்து 11 கூடி லாபம் 11 கிடச்சி எஸ்பியோட மதிப்பு 33 சொல்லி மாறிச்சு. அப்படின்னா நமக்கு என்ன தேவை? ப்ராஃபிட் பர்சன்டேஜ் தான் தேவை. ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் அப்பான் சிபி இன்ட்டு 100. சரிங்களா? அப்போ சிபி ப்ராஃபிட்டோட மதிப்பு என்ன? இங்கே 11 வேல்யூ. சிபியோட வேல்யூ என்ன? சிபியோட மதிப்பு 22 வேல்யூ இன்ட்டு 100 ஈக்குவல் டு என்ன வரும்? 50% வந்து கெயின். நமக்கு 50% டோட்டலாக வந்து லாபம். ஸோ இந்த சிம்பிள் ஃபார்முலாவில் வந்து புட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து ஆன்சர் கிடச்சிடும். மற்றபடி இந்த கொஸ்டின் டஃப்லாம் கிடையாது. பட் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த மாதிரி டைப் வந்து நிறைய வந்து அடிக்கடி கேட்பாங்க. அடுத்த கொஸ்டின் 33வது கொஸ்டின். tan 2 theta cot theta plus tan 2 thetaவோட மதிப்பு cot theta plus 60 டிகிரிக்கு வந்து ஈக்குவலாக இருக்குது. அப்படின்னா தீட்டாவோட மதிப்பு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நமக்கு தெரிஞ்ச கான்செப்ட் இப்போ தான் பார்த்தோம். theta 1 plus theta 2வோட மதிப்பு 90 டிகிரி எனில் சரிங்களா, tan theta 1 ஈக்குவல் டு cot theta 2வா? அப்படின்னா இது வந்து theta 1ன்னு வச்சுக்கலாம், இதை theta 2ன்னு சொல்லி வச்சுக்கலாம். சரிங்களா? இதை theta 2ன்னு சொல்லி வச்சுக்கலாம், இதை theta 1ன்னு சொல்லி வச்சுக்கலாம். அப்படி பார்த்தீங்கன்னா theta 1 plus theta 2வோட மதிப்பு 90 டிகிரி. அப்படின்னா இங்கே என்ன வரும்? 2 theta plus 60 டிகிரி ஈக்குவல் டு 90 டிகிரி. அப்படின்னா 3 theta ஈக்குவல் டு இந்த 6 டிகிரி அந்த பக்கம் மொத்தத்தில் 84 டிகிரின்னு சொல்லி இந்த 90 டிகிரிலேருந்து கழிச்சு 84 டிகிரின்னு சொல்லி வரும். அப்போ தீட்டாவோட மதிப்பு என்ன வரும்? 2 3 6 மிச்சம் 24 8 3 24 28 டிகிரின்றதான் தீட்டாவோட மதிப்பு. அவ்வளோதாங்க. அடுத்த கொஸ்டின் 35வது கொஸ்டின். இதோட வேல்யூ என்ன சொல்லி கேட்குறாங்க? நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ புட் பண்ணணும், ஒய்யோட வேல்யூ புட் பண்ணணும். புட் பண்ணிங்கன்னா அடுக்குலலாம் பவர் நிறையா இருக்குது. ஸோ மல்டிப்ளிகேஷன் நிறையா வரும். அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை சுருக்குனீங்க அப்படின்னா இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது பார்த்தீங்கன்னா, a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab ஃபார்மேட்டில் இருக்கா? அப்போ ஏன்ற இடத்துல என்ன இருக்குது? 2x ஸ்கொயர் இருக்குது. சரிங்களா? 2x ஸ்கொயர் மைனஸ் 3y த ஹோல் ஸ்கொயர். அவ்வளோதாங்க. ஸோ இதை சுருக்குனீங்க அப்படின்னா இது வந்து என்னவா மாறும் அப்படின்னா, a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர்ன்ற ஃபார்மேட்டில் சுருக்குனீங்கன்னா இந்த மாதிரி மாறும். அப்போது இதில் அப்படியே வேல்யூ புட் பண்ணுங்கள். 2 இன்ட்டு 5 ஸ்கொயர் மைனஸ் 3 இன்ட்டு 2 த ஹோல் ஸ்கொயர். இதோட மதிப்பு என்ன வரும்? 2 5 50, 25 50 50 மைனஸ் 9. ஸோ 41 50 50 மைனஸ் 50 மைனஸ் 6 ஈக்குவல் டு 44 ஸ்கொயர்னு சொல்லி வரும். 44 ஸ்கொயர் என்ன வரும்? 1936. நல்லா கவனிங்க. யூனிட் டிஜிட்டில் பார்த்தீங்கன்னா 4 ஸ்கொயர் வந்து 6ன்னு சொல்லி முடியும். சரிங்களா? அப்போ 6ல் முடிகிற மாதிரி 2 நம்பர் இருக்குது. சரிங்களா? ஆனால் இன்னொரு கான்செப்ட் என்னன்னா, 50 ஸ்கொயரோட மதிப்பு 2500. சரிங்களா? அப்போ 50க்கு மேலே உள்ள மதிப்போட தான் மதிப்பு
50க்கு மேலே இருக்கக்கூடிய மதிப்பு தான் 25360 வரையும். ஸோ 50க்கு கீழே இருக்கிறது 44 ஸ்கொயர் தான். 44 ஸ்கொயர் 44 50 கீழே இருக்கா, அப்போது அதோட மதிப்பு 1936 சொல்லி இங்கே டேரெக்டாக போட்டுடலாம், இங்கேயே போட்டுடலாம். அடுத்த கொஸ்டின் 39வது கொஸ்டின். இதோட மதிப்பு என்ன கேட்குறாங்கப்பா, நல்லா கவனிங்க. a + b × a - b என்ற ஃபார்மெட்டில் இருக்கா. ஸோ a + b × a - b என்ற ஃபார்மெட்டில் இருக்கா, ஈக்குவல் டு a² - b² என்ற ஃபார்மெட்டில் இருக்கு. அப்போ இதோட மதிப்பு என்ன வரும், √2² - √3² ஈக்குவல் டு 2 - 3, அதோட மதிப்பு -1ன்றதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 44வது கொஸ்டின். If the cost price of 15 shirts is equal to selling price of 10 shirts, what will be the gain or loss per unit? 15 பொருட்களுடைய அடக்க விலை வந்து 10 பொருட்களுடைய விற்பனை விலைக்கு இணையாக இருக்கும் அப்படின்னா லாபம் அல்லது நட்ட சதவீதம் என்ன சொல்லி கேட்குறாங்க. ஸோ 15 பொருட்களுடைய காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு 10 பொருட்களுடைய செல்லிங் ப்ரைஸ். அப்போது இது வந்து பெருக்கில் இருக்குன்னு தான் அர்த்தம், சரிங்களா. பெருக்கில் இருக்குன்னு தான் அர்த்தம். சிபிக்கோ எஸ்பிக்கோ ஏதோ ஒரு வேல்யூ கொடுத்தீங்கன்னா அது பெருக்கில் தான் போகும், சரிங்களா. அப்போது மாறிலி பூரா ஒரு பக்கம் கொண்டு வாங்க. சிபி அப்பான் எஸ்பி ஈக்குவல் டு 10/15. ஸோ சிபியோட மதிப்பு 10, எஸ்பியோட மதிப்பு 15 ஈக்குவல் டு எவ்வளோ கூடியிருக்கு பார்த்தீங்கன்னா +5 வந்து கூடியிருக்கு, சரிங்களா. அப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்ன, இதை வந்து ப்ராஃபிட்டு 10லேருந்து 15 பேருக்கு முதல்ல ப்ராஃபிட் தான். ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் எவ்வளவு, ப்ராஃபிட் அப்பான் காஸ்ட் ப்ரைஸ் × 100 ஈக்குவல் டு என்ன வரும், 50% வந்து அவங்களுக்கு வந்து லாபம் கிடச்சிருக்கும், சரிங்களா. அடுத்த கொஸ்டின் 45வது கொஸ்டின். ஏன்னு ஒரு டேங்க் இருக்குது. அந்த டேங்க் வந்து ரெண்டு இன்லெட் பைப் இருக்குது. ஒரு ரெண்டு தண்ணி நிரப்பக்கூடிய 2 பைப் இருக்குது. அதில் வந்து ஏ அப்புறம் பி தனித்தனியாக வந்து 12 மணி நேரம் 16 மணி நேரத்தில் வந்து டேங்க் நிரப்புது. அதே நேரத்தில் பைப் சி வந்து அந்த டேங்க் வந்து எம்டி பண்ணுது 8 மணி நேரத்தில். பைப் ஏ வந்து 12 மணி நேரம், பைப் பி வந்து 16 மணி நேரத்தில் நிரப்புது, பைப் சி வந்து 8 மணி நேரத்தில் காலி பண்ணுது. அப்படின்னா 3 பைப்பும் சேர்ந்து எம்டியாக இருக்க டேங்கை நிரப்புறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுன்றதான் கேள்வி. ஸோ பைப் ஏ 12 மணி நேரம் நிரப்புது, பைப் பி 16 மணி நேரம் நிரப்புது, பைப் சி வந்து 8 மணி நேரத்தில் நிரப்புது, காலி பண்ணுது, சரிங்களா. மைனஸ்ன்றது காலி பண்ணுறதுக்கான சிம்பிள். ஸோ இதோட எல்சிஎம் டேங்கோட கெப்பாசிட்டி என்ன இருக்கும், இதுல பெரிய நம்பர் என்ன, 16 12 வகுப்படுமா, வகுப்படாது. 32 16ஓட மடங்கு 32 வகுப்படுமா, வகுப்படாது. 48 12 வகுப்படும், 8 வகுப்படும். அப்போது 48ன்றதான் டேங்கோட கெப்பாசிட்டி. ஸோ அதை சுருக்குனீங்க அப்படின்னா ஏ வந்து 1 மணி நேரத்தில் எவ்வளோ பங்கு நிரப்போம், 4 பங்கு நிரப்போம். பி வந்து 3 பங்கு நிரப்போம். சி வந்து 6 பங்கு வந்து காலி பண்ணும், சரிங்களா. அப்போ ஏ + பி + சியோட எஃபிஷியன்சி என்ன, எஃபிஷியன்சி வந்து 1 மணி நேரத்துக்கு வந்து எவ்வளோ வேலை பார்ப்பாங்க பார்த்தீங்கன்னா 4 + 3 -6 ஈக்குவல் டு 1 மணி நேரத்துக்கு 1 பங்கு வந்து நிரப்புவாங்க. அப்போ நமக்கு வந்து நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் எவ்வளோ நேரத்தில் வந்து அந்த டேங்க் வந்து நிரம்புன்றதான் நமக்கு கேட்கப்பட்ட கேள்வி. ஸோ ஏ + பி + சி நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் ஈக்குவல் டு டோட்டல் கெப்பாசிட்டி அப்பான் அவங்களோட எஃபிஷியன்சி 1 ஈக்குவல் டு 48 ஹவர்ஸில் வந்து அந்த டேங்க் வந்து முழுமையாக வந்து நிரம்பியிருக்கும், எம்டி டேங்க் வந்து முழுமையாக நிரம்பியிருக்கும். அடுத்ததாக ஏ வந்து பிக்கு வந்து ஒரு பொருளை ஒரு ரேடியோ வந்து விற்கிறாங்க. அப்போ வந்து 10% அவருக்கு வந்து லாபம் கிடைக்குது. அடுத்து பி வந்து சிக்கு அதே பொருளை வந்து 5% லாபத்துக்கு விற்கிறாங்க. அப்படின்னா சி வந்து 462 ரூபா பே பண்ணுறாரு. அப்படின்னா ஏவோட காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இங்கே ஏ, இங்கே பி, இங்கே சி. வழக்கமாக முதல்ல பண்ணோம்லையா, முதல் கணக்கில் பண்ணோம்லையா, அதே சேம் கான்செப்ட் தான். இப்போ 10% லாபம் ஆகுது. அப்போது 100 ரூபா பொருளை வந்து ஏ வந்து பிக்கு வந்து 110 ரூபாய்க்கு வந்து விற்றுருப்பார், சரிங்களா. அடுத்து சி வந்து பி வந்து சிக்கு விற்கும் போது 5% லாபம் கிடைக்குது. ஸோ 5%ஓட பின்ன வடிவம்னா 20%, சரிங்களா. 5%ஓட பின்ன வடிவம் 1/20. ஸோ 20ன்னு இருந்த பொருளோட அடக்க விலை 21க்கு வந்து விற்றுருப்பார். அவ்வளோதாங்க. இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் வந்து பியோட மதிப்பு வந்து காமனாக இருக்குது. அப்போ அதை ரெண்டே சமப்படுத்திடுங்க, முடிஞ்சிருச்சு. ஸோ இது ரெண்டு கழிச்சு எடுத்திங்கன்னா என்ன வரும், 220 சொல்லி வரும். அப்போது மேலே இருக்க பியை வந்து 2ஆல் பெருக்கணும். அப்போ அந்த என்டையர் டேர்மையும் வந்து 2ஆல் பெருக்கணும். கீழே இருக்க டேர்ம் வந்து என்ன பண்ணணும், 220 வரும்னா 11ஆல் பெருக்கணும். ஸோ 11ஆல் பெருக்கினீங்கன்னா இந்த என்டையர் டேர்மையை வந்து 11ஆல் பெருக்கணும். அப்போ இதோட மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 2ஆல் உள்ள கொண்டு போனீங்கன்னா ஏவோட மதிப்பு 200, பியோட மதிப்பு எவ்வளவு 220, சியோட மதிப்பு 11ஆல் பெருக்கிங்கன்னா 1 2 கூட்டினீங்கன்னா 3, அடுத்து 2 231. இப்போது கணக்கில் என்ன கொடுத்துட்டாங்க, சி வந்து எவ்வளோ பே பண்ணுறா, 462 ரூபா பே பண்ண சொல்லிட்டாங்க. அப்போது 261 ரேஷியோட மதிப்பு
462 ரூபா அப்படின்னா ஒரு ரேஷியோட மதிப்பு என்ன இருக்கும் 2 சொல்லியிருக்கோம். அப்போ சேம் அதே தான் ஏவோட காஸ்ட் ப்ரைஸ் என்ன கேட்குறாங்க. ஸோ இன்ட்டு 2 ஈக்குவல் டு 400 ரூபீஸ்ன்றது ஏவோட காஸ்ட் ப்ரைஸ். அவ்வளோதாங்க. 231 ரேஷியோட மதிப்பு 462 ரூபா அப்படின்னா ஒரு ரேஷியோட மதிப்பு 2. நமக்கு என்ன தேவை, ஏவோட அடக்க விலை தான் தேவை. ஏவோட அடக்க விலை 200 இன்ட்டு 2 ஈக்குவல் டு 400 தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 47வது கொஸ்டின். த மீன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் 10 ஆட் நேச்சுரல் நம்பர்ஸ். இப்போ நடக்கிற ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க வீடியோவில் அடிக்கடி கேட்குற கொஸ்டின் பார்த்தீங்களா. ரிப்பீட்டடாக இதுதான் வந்து ரயில்வேயோட ப்ரீவியஸ் கொஸ்டினோடைய தன்மையும், அது ப்ரீவியஸ் கொஸ்டின் எவ்வளோ இம்பார்ட்டன்றது இது இந்த ஒரு கொஸ்டினை பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எவ்வளோ தூரம் இம்பார்ட்டன்ட். இந்த ஒரு கான்செப்ட் வந்து நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா பழைய ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கும்போது இப்போ வந்து ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் கொஸ்டினில் எவ்வளோ கொஸ்டின் கேட்டிருக்காங்க, இதே கொஸ்டின் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ முதல் எண் கான்செப்ட் என்னன்னா, முதல் எண் இயல் ஒற்றை எண்களின் சராசரி மதிப்பு என்ன, எண்ணு தான். எண்ணுன்றது என்ன, நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ், அவ்வளோதான். அப்போ இங்கே வந்து 10 எண்களுடைய நேச்சுரல் எண் 10 ஒற்றை இலக்க எண்களுடைய சராசரி என்ன வரும், சாரிங்க 10ன்றதான் ஆன்சர். ஸோ இங்கே என்னோட மதிப்பு 10ன்றதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 52வது கொஸ்டின். If a painting was sold 5,225 after a discount of 5%, then what is the market price? மார்க்கெட் ப்ரைஸோட மதிப்பு என்ன கேட்குறாங்க. ஒரு பொருள் வந்து 5% டிஸ்கவுண்ட் வந்து கொடுத்து விற்கும் பொழுது அந்த பொருளோட மதிப்பு வந்து 5,225 ரூபா அப்படின்னா மார்க்கெட் ப்ரைஸ் என்ன சொல்லி கேட்குறாங்க. ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் வந்து இங்கே 100% வச்சுக்கிட்டோம் அப்படின்னா டிஸ்கவுண்ட் எவ்வளவு 5%. அப்படின்னா செல்லிங் ப்ரைஸோட மதிப்பு என்ன இருக்கும் 95%. இந்த 95%ஓட மதிப்பு எவ்வளவு 5,225 ரூபா. அவ்வளோதாங்க. இதை சுருக்குனீங்க அப்படின்னா 1% மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 55 ரூபா சொல்லி வரும். நமக்கு என்ன தேவை, மார்க்கெட் ப்ரைஸோட மதிப்பு தான் தேவை. ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் ஈக்குவல் டு இங்கே 100% ஈக்குவல் டு 5,500 ரூபான்றதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 57வது கொஸ்டின். ஏ வந்து ஒரு வேலையை வந்து 25 நாள் முடிக்கிறான், பி வந்து அதே வேலையை வந்து 20 நாள் முடிக்கிறான். 2 பேர் சேர்ந்து அந்த வேலையை வந்து 5 நாள் வந்து செய்கிறாங்க. செஞ்சதுக்கப்புறம் அந்த வேலையில் வந்து ஏ வந்து அந்த வேலையை விட்டுட்டு போயிடுறான் அப்படின்னா பி மட்டும் அந்த ரிமைனிங் வேலையை வந்து செய்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் சொல்லி கேட்குறான். ஏ வந்து 25 நாள் வேலை பார்க்குறாரு, பி வந்து 20 நாள் வேலை பார்க்குறாரு. ஸோ 2 பேருடைய மொத்தம் அந்த டோட்டல் ஒர்க் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட எல்சிஎம் 100. அப்படின்னா ஏ வந்து ஒரு நாளைக்கு எத்தனை வேலை பார்ப்பாரு, 4 வேலை பார்ப்பாரு. பி வந்து ஒரு நாளைக்கு எத்தனை வேலை பார்ப்பாரு, 5 வேலை பார்ப்பாரு. ஸோ ஏ ப்ளஸ் பி அவங்களுடைய எஃபிஷியன்சி என்ன பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு அவங்க செய்யக்கூடிய வேலையோட மதிப்பு 4 கூட்டல் 5 9. ஸோ அவங்க வந்து மொத்தம் எத்தனை நாள் வேலை பார்த்துருக்காங்க, ஆல்ரெடி 5 டேஸ் வந்து வேலை பார்த்துருக்காங்க. ஸோ 5 டேஸில் அவங்களுடைய டோட்டல் ஒர்க் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 5 டேஸ் ஒர்க்கு 5 டேஸ் ஒர்க்கோட மதிப்பு 5 × 9 45. அப்படின்னா ரிமைனிங் ஒர்க் என்ன பார்த்தீங்கன்னா ரிமைனிங் ஒர்க்கு டோட்டல் ஒர்க் ரிமைனிங் ஒர்க்கோட மதிப்பு என்ன இருக்கும் 100 - 45 ஈக்குவல் டு 55ன்றது ரிமைனிங் ஒர்க். சரிங்களா. இப்போது இந்த ஒர்க்கை வந்து யார் வேலை பார்க்குறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிமைனிங் ஒர்க் வந்து யார் வேலை பார்க்குறா, இப்போ ஏ வந்து வேலை விட்டு போயிடறான், பி மட்டும்தான் வேலை பார்க்குறான். அப்போது நம்பர் ஆஃப் டேஸ் யார் பி ஈக்குவல் டு டோட்டல் ஒர்க் எவ்வளவு, இப்போ ரிமைனிங் ஒர்க் தான் டோட்டல் ஒர்க்கு. ஸோ 55 அப்பான் அவனுடைய எஃபிஷியன்சி எவ்வளவு 5 ஈக்குவல் டு 11 டேஸில் வந்து பி வந்து ரிமைனிங் வேலையை வந்து முடிச்சிருப்பான். அவ்வளோதாங்க. அடுத்த கொஸ்டின் 59வது கொஸ்டின். த மீன் ஆஃப் 25 அப்சர்வேஷன் இஸ் 36. 25 பொருட்களுடைய சராசரி வந்து 36. இப்போ முதல் 13 பொருட்களுடைய சராசரி வந்து 32. கடைசி 13 பொருட்களுடைய சராசரி வந்து 40. அப்படின்னா 13வது பொருளுடைய மதிப்பு என்ன சொல்லி கேட்குறாங்க. ஸோ கான்செப்ட் என்னன்னா இங்கே நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ், இங்கே வந்து ஆவரேஜ். இங்கே 25 பொருட்களுடைய ஆவரேஜ் எவ்வளவு 36. அது ஃபர்ஸ்ட் 13 பொருட்களுடைய ஆவரேஜ் எவ்வளவு 32. சரிங்களா. அதே லாஸ்ட் 13 பொருட்களுடைய ஆவரேஜ் எவ்வளவு 40. சரிங்களா. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இப்போ நார்மல் ஆவரேஜ் அளவு 36 சரிங்களா. நார்மல் ஆவரேஜ் வந்து 36. இப்போ முதல் 13 எண்கள் வந்து ஆவரேஜோட எவ்வளோ கம்மியாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, முதல் 13 எண்கள் வந்து ஆவரேஜோட 13 இன்ட்டு -4 வந்து கம்மியாக இருக்கு சரிங்களா. இதில் வந்து -4 வந்து கம்மியாக இருக்கு. அது கடைசி 13 எண்கள் வந்து ஆவரேஜோட எவ்வளோ கூட இருக்கும் பார்த்தீங்கன்னா +4 வந்து கூட இருக்கு சரிங்களா. அவ்வளோதாங்க. இது ரெண்டையும் கூட்டினீங்க அப்படின்னா 13 இன்ட்டு -14 என்ன வரும், -52 அடுத்து +52. இதோட மதிப்பு என்ன வரும், 0 சரிங்களா. அப்படின்னா இந்த 0 என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரிஜினல் ஆவரேஜ் இருக்கு இல்லையா, ஒரிஜினல் ஆவரேஜ் 36ஓட இந்த 0 கூட்டிங்கன்னா அதுதான் வந்து அந்த 13வது எண்ணோட வேல்யூ. ஸோ ஆன்சர் வந்து 36ன்றது ஆன்சர். சப்போஸ் இங்கே 5ஓ 6ஓ சம்திங் ஏதோ ஒரு வேல்யூ வந்துருந்துச்சு அப்படின்னா அதை வந்து இந்த 36ஓட இந்த ஒரிஜினல் ஆவரேஜோட கூட்டினீங்கன்னா அதுதான் வந்து 13வது எண்ணுடைய வேல்யூ. அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டோட்டல் வேல்யூ வந்து கன்வெர்ட் பண்ணிடுங்க. எல்லாத்தையும் வந்து ஆவரேஜ் கணக்கு எனக்குமே புரியல அப்படின்னா டோட்டல் வேல்யூ கன்வெர்ட் பண்ணிடுங்க. ஸோ 25 இன்ட்டு 36 ப்ளஸ் ஒரு நம்பர் வந்து எக்ஸ்ட்ரா வருதா, 13 கூட்டல் 13 36, 26 நம்பர் வருதா. ஸோ ப்ளஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. ஈக்குவல் டு 13 இன்ட்டு 32 ப்ளஸ் 13 இன்ட்டு 40. இதோட மதிப்பு சமமாக இருக்கும். ஸோ எக்ஸோட மதிப்பு வந்து பெருக்கி கழிச்சிங்க அப்படின்னா நமக்கு வந்து ஆன்சர் கிடச்சிரும் சரிங்களா. அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 59 61வது கொஸ்டின். ஒரு ட்ரெயின் 800 மீட்டர் நீளமுள்ள ஒரு ட்ரெயின் வந்து 120 கிலோமீட்டர் மணிக்கு 120 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து ட்ராவல் ஆகுது. அந்த ட்ரெயின் வந்து ஒரு பிரிட்ஜ் 1200 மீட்டர் நீளமுள்ள ஒரு பிரிட்ஜை கடக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் சொல்லி கேட்குறாங்க. இந்த டிஸ்டன்ஸோட மதிப்பு என்ன, அந்த ட்ரெயினோட லென்த்து ப்ளஸ் அந்த பிரிட்ஜோட லென்த்து ஈக்குவல் டு 2000 மீட்டர். இங்கே கணக்கில் ஆன்சர் பாருங்கள், இங்கே மக்கள் வந்து டைம் தான் கேட்குறாங்க. ஸோ டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் அப்பான் ஸ்பீட். இங்கே எல்லாமே வந்து மினிட்ல இருக்குது சரிங்களா. எல்லாமே வந்து மினிட்ல இருக்குது. ஸோ செகண்டுக்கு மாற்றி ரெண்டாவது வந்து மினிட்டுக்கு மாற்றிக்கலாம். அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 2000 மீட்டர் அப்பான் ஸ்பீடு எவ்வளவு 120 km/h. அப்போ 120 km/hன்றதை மீட்டர் பர் செகண்ட் பார்த்தோம்னா 5/18 சொல்லி வரும். அந்த கீழே இருக்க 18 வந்து அப்படியே வந்து பெருக்கலாக மேலே போகும் சரிங்களா. வகுத்தில் இருக்க 18 வந்து அப்படி மேலே வந்து பெருக்கல்ல போகும். ஸோ அடி கொடுத்தீங்க அப்படின்னா 0க்கு 0 அடி ஆயிரும். அடுத்து 3 2 6 இங்கே 2 12. ஸோ இதை அடி கொடுத்தீங்க அப்படின்னா 2 10. ஸோ ஒரு 0 அடி ஆயிரும். ஈக்குவல் டு 60 செகண்ட். 60 செகண்ட்ன்றது சமம் 1 நிமிஷத்துக்கு சமம். அவ்வளோதாங்க. ஸோ 1 மினிட்ன்றதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 64வது கொஸ்டின். இதில் மதிப்பு என்ன சொல்லி கேட்குறாங்கப்பா. இதில் மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா, இப்போது 169 ரூட் விட்டு வெளியே எடுத்தோம்னா என்ன வரும் 13 சொல்லி வரும். ஸோ உங்கள் ரூட்டுக்குள்ளே ஸ்கொயரில் இருக்குது, இது வந்து ஸ்கொயர் ரூட்டில் இருக்குது. ஸோ ரூட்டுக்குள்ளே 2 ஸ்தானம் இருந்துச்சு, புள்ளிக்கு அப்புறம் 2 ஸ்தானம் இருந்துச்சுன்னா ரூட்டை விட்டு வெளியே வரும் புள்ளிக்கு அப்புறம் ஒரு ஸ்தானம் தான் வரும். அதே மாதிரி 49 எதோடைய ஸ்கொயர் 7 ஸ்கொயர். ஸோ ரூட்டுக்கு அப்புறம் ரூட்டுக்குள்ளே புள்ளிக்கு அப்புறம் 2 ஸ்தானம் இருக்குது. ஸோ ரூட் விட்டு வெளியே வரமத்தில் ஒரு ஸ்தானம் தான் வரும் ஸ்கொயரில் இருக்கனால. ஸோ இன்ட்டு 20 ஈக்குவல் டு என்ன வரும், இது ரெண்டே கூட்டிங்கன்னா 2 × 20 40ன்றதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 68வது கொஸ்டின். ஸோ மதிப்பு என்ன கேட்குறாங்கப்பா. அதாவது சர்க்கிள்ஸ் ரெப்ரசன்ட் அபோவ் ரெப்ரசன்ட் ஹூ லைக் கிரிக்கெட். மேலே உள்ள வட்டம் வந்து கிரிக்கெட்டை குறிக்குதாமா சரிங்களா. அடுத்ததாக லெஃப்ட் சைடு உள்ள வட்டம் வந்து வாலிபாலை குறிக்குது. அடுத்ததாக ரைட் சைடு உள்ள வட்டம் வந்து பேஸ்கெட் பாலை குறிக்குது. கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, ஹவு மெனி பீப்புள் லைக் வாலிபால். இப்போ வாலிபால்னு என்ன வரும், இது மொத்தமும் வரும், இது மொத்தமும் வரும் சரிங்களா. பாவத்தை இது மொத்தமும் வந்து வாலிபால். அப்போ என்ன வரும் 21 கூட்டல் 12 கூட்டல் 4 கூட்டல் 6. ஸோ 10 10 22 43ன்றதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 69வது கொஸ்டின். ஒரு கியூப் இருக்கு சரிங்களா, ஒரு கன சதுரம். ஒரு கனசதுரம் இருக்கு சரிங்களா. ஒரு கனசதுரத்தினுடைய மூளை விட்டத்தோட மதிப்பு வந்து கொடுத்துட்டாங்க 10 ரூட் கியூப்னு சொல்லி. அதனுடைய கொள்ளளவு வந்து என்ன சொல்லி கேட்குறாங்க. ஸோ கனசதுரத்தினுடைய மூளை விட்டத்தோட மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா, அதோட மதிப்பு a√3 சரிங்களா. டயகனலோட மதிப்பு
a√3. a√3 மதிப்பு என்ன கொடுத்தாங்க? 10√3 சென்டிமீட்டர் சொல்லி கொடுத்தாங்க. அப்போ ஏவோட மதிப்பு என்ன வரும்? 10 சென்டிமீட்டர். அதோட கொள்ளளவுக்கு ஃபார்முலா என்ன? வால்யூம் ஃபார்முலா a³. அப்போது a³ மதிப்பு 10³ = 1000 சென்டிமீட்டர் கியூப்ன்றதான் ஆன்சர். ஸோ மூலைவிட்டத்தோட மதிப்பு என்ன சொல்லி தெரியணும். அதுக்கடுத்து கனசதுரத்தினுடைய கொள்ளளவோட ஃபார்முலா தெரியணும். இது ரெண்டும் தெரிஞ்சா அந்த கணக்கு வந்து ஈஸியாக போட்டுடலாம். அடுத்த கொஸ்டின் 70வது கொஸ்டின். எக்ஸோட மதிப்பு கொடுத்தாங்க. x² + 1/x² மதிப்பு என்ன சொல்லி கேட்குறாங்க. ஸோ இங்கே எக்ஸோட மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா இது. அப்படின்னா இதோட தலைகிலி மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விகிதங்களில் கொடுத்துட்டாங்க. அப்படின்னா இந்த எண்ணுக்கும் இந்த எண்ணுடைய ஸ்கொயர், இது ரெண்டுனுடைய ஸ்கொயரோட மதிப்பு வித்தியாசம் வந்து 1ன்னு சொல்லி இருந்துச்சுன்னா இந்த சைனை மட்டும் என்ன சைன் இருக்கோ அதை வந்து அப்படியே நெகட்டிவாக மாற்றிக்கலாம். சரிங்களா? பாசிட்டிவ் இருந்தால் நெகட்டிவ், நெகட்டிவ் இருந்தால் பாசிட்டிவ் சொல்லி மாற்றினீங்க அப்படின்னா 1/xோட மதிப்பு வந்துடும். ஸோ √3² - √2² மதிப்பு என்ன வரும்? 3 - 2 = 1. ஸோ கண்டிஷன் அது வந்து சாட்டிஸ்ஃபைட் பண்ணுது. அப்படின்னா 1/xோட மதிப்பு என்ன வரும்? √3 - √2ன்னு சொல்லி வரும். சரிங்களா? அதாவது இந்த விகிதமுறை எண்களுடைய இந்த ரெண்டு எண்களுடைய வித்தியாசம் வந்து 1ன்னு சொல்லி, இது ரெண்டு எண்களுடைய ஸ்கொயர் வர்க்கங்களுடைய வித்தியாசம் வந்து 1ன்னு சொல்லி இருந்துச்சு அப்படின்னா இதனுடைய சைனை மட்டும் மாற்றினீங்க அப்படின்னா 1/x வந்து கிடச்சிரும். அப்போது x² + 1/x² மதிப்பு என்ன வரும்? இங்கே பார்த்தீங்கன்னா x + 1/x (2x × 1/x). ஸோ இது ரெண்டு வந்து அடியாயிரும். அப்போது x + 1/x² - 2. ஸோ எக்ஸோட மதிப்பு என்ன? √3 + √2 + √3 - √2 (2) அப்போ இதோட மதிப்பு என்ன வரும்? +√2வும் -√2 அடியாயிரும். ஸோ √3 2√3யோட மதிப்பு என்ன மதிப்பு ஸ்கொயரில் எடுத்தீங்கன்னா 4 × 3ன்னு சொல்லி வரும். -2 = 12 - 2 = 10ன்றதான் ஆன்சர். ஸோ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா a² + b² வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா a + b (2ab) -2abன்னு சொல்லி எழுதலாம். ஸோ எக்ஸும் 1/x வந்து அடியாயிரும். ஸோ இந்த ஃபார்மேட்டில் வந்து உள்ளே போட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து ஆன்சர் கிடச்சிரும். அடுத்த கொஸ்டின் 73வது கொஸ்டின். கொடுக்கப்பட்ட நம்பருடைய இடைநிலை வந்து என்ன கேட்குறாங்க. ஸோ இடைநிலைக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும்? 2 ஸ்டெப். ஃபஸ்ட்டு இதனுடைய நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். சரிங்களா? நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் மிட் டேர்ம் வந்து கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து அசெண்டிங் ஆர்டரில் எழுதணும். கொடுக்கப்பட்ட டேட்டா வந்து ஏ வரிசையில் எழுதணும். ரெண்டாவது வந்து மிட் டேர்ம் என்னன்றதை கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அப்போது இங்கே அசெண்டிங் ஆர்டரில் எழுதுனீங்க அப்படின்னா நமக்கு வந்து மிட் டேர்ம் என்ன வரும்? இங்கே வந்து ஒற்றைப்படையில் இருக்குது. ஸோ 3, 6, 9. ஸோ மிட் டேர்ம் வந்து என்ன வரும் பார்த்தீங்கன்னா மிட் டேர்ம் = 9 + 1/2. ஒற்றை இலக்கத்தில் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி. ஸோ இதோட மதிப்பு என்ன வரும்? 5th டேர்ம்ன்றதான் ஆன்சர். 5th டேர்ம் தான் நமக்கு வந்து ஆன்சர். ஸோ இதை வந்து அசெண்டிங் ஆர்டரில் எழுதுனீங்கன்னா 3, 4, 4, 5, 6. ஸோ 5th டேர்ம் என்ன? 6ன்றதான் ஆன்சர். ஸோ 5th டேர்ம் வந்து 6. ஸோ நமக்கு தேவையான ஆன்சர் மிட் டேர்ம் தான் வந்து ஆன்சர். மீடியன் இடைநிலை வந்து 6ன்றதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 74வது கொஸ்டின். If the radii of 2 cylinders are 2:3 and their respective heights are in the ratio 5:3, then what is the ratio of their volume? ஸோ 2 சிலிண்டருடைய ஆரங்களுடைய விகிதத்தோட மதிப்பு கொடுத்தாங்க, உயரங்களுடைய விகிதத்தோடைய மதிப்பு கொடுத்தாங்க. அதனுடைய கொள்ளளனுடைய விகிதம் என்ன சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட் சிலிண்டர் வந்து எப்படி எடுத்துக்கலாம்? அதோடைய கொள்ளளவு வந்து r1² h1 சொல்லி எடுத்துக்கலாம். ரெண்டாவது சிலிண்டர் வந்து அதோடைய கொள்ளளவு வந்து r2² h2² சொல்லி எடுத்துக்கலாம். ஸோ பைக்கு வந்து அடியாயிரும். அடுத்தது வந்து r1². இங்கே வந்து r1ன்ற இடத்துல என்ன இருக்குது? 2 சொல்லியிருக்கு. ஸோ 2² இன்ட்டு ஹெயிட்டோட மதிப்பு என்ன? ஃபஸ்ட்டு சிலிண்டரோட ஹெயிட்டோட மதிப்பு 5 ஈஸ்ட்டு இங்கே என்ன இருக்கும்? ரெண்டாவது சிலிண்டரோடைய ஆரத்தோட மதிப்பு 3² இன்ட்டு இதோட மதிப்பு 3 = என்ன வரும்? 2 4 4 5 20. அடுத்து 3 கியூபோட மதிப்பு 27. ஸோ 20:27ன்றதான் ஆன்சர். அடுத்து நம்பர் ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ் பிட்வீன் 5 and 7. ஸோ இருக்கக்கூடிய 5க்கு 7க்கு இருக்கக்கூடிய 2 எண்களுக்கு இருக்கக்கூடிய விகிதமுறை எண்களுடைய எண்ணிக்கை வந்து எப்பயுமே வந்து இன்ஃபினிட்டிவ். இது வந்து கான்செப்ட், பேசிக் கான்செப்ட். அடுத்த கொஸ்டின் 78வது கொஸ்டின்.
The decimal exponents of 31/2.5 will terminate after. இந்த எண்ணினுடைய டெசிமல்னா தசமங்கள் வந்து எப்போ வந்து டெர்மினேட் முடிவுறும்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா 31/2.5 இதை சுருக்குனீங்க அப்படின்னா என்ன வரும், 62/5 சொல்லிடலாமா. மேலே எங்கேயும் ரெண்டாவது இருக்குங்களா. ஸோ மதிப்பு என்ன வரும், 12×5 60.5. ஸோ தசமத்துக்கு அப்புறம் ஒரு புள்ளிக்கு அப்புறம் ஒரே ஒரு தசமம் தான் இருக்குது. ஸோ 1 டெசிமல் வந்து 1 டெசிமல் பிளேஸில் வந்து இது வந்து முடிவுற்றும். சரிங்களா, இது வந்து தொடராது, முடிவுறு எண்ணா வந்து மாறிடும். அடுத்த கொஸ்டின் 79வது கொஸ்டின். கொடுக்கப்பட்டதில் வந்து விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஹஸ் டெர்மினேட்டிங் டெசிமல் ரெப்ரசன்டேஷன். கொடுக்கப்பட்டல எது வந்து முடிவுறு எண்ணா இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. இதோட மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 32 6 கூட்டல் 1 7/3. ஸோ இதை சுருக்குனீங்க அப்படின்னா 2.3333 போய்கிட்டே இருக்கும். ஸோ இது வந்து ஒரு முடிவுறா எண், நான் டெர்மினேட்டிங் நம்பர். இந்த மாதிரி போச்சுன்னா அது வந்து என்ன, நான் டெர்மினேட்டிங் முடிவுறா எண். சரிங்களா, இதுக்கு வந்து ஒரு முடிவே கிடையாது, முடிவிலின்னு சொல்லி சொல்லுவோம் தமிழில். இந்த நம்பர் என்ன வரும் பார்த்தீங்கன்னா, இது ரெண்டு சொல்லுங்கள், 21 கூட்டல் 1 22/7. இதோட மதிப்பு எப்படி வரும் பார்த்தீங்கன்னா 3.142857 142.857 அப்படின்னு சொல்லி போய்கிட்டே இருக்கும். இந்த சேம் நம்பர் வந்து அப்படி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இதோட பார் போட்டுருணும், ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இது வந்து ஒரு நான் டெர்மினேட்டிங் நம்பர். சரிங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா 36/37/9. இதை சுருக்குனீங்க அப்படின்னா என்ன வரும், 4.1111 சொல்லி போய்கிட்டே இருக்கும். ஸோ இது வந்து நான் டெர்மினேட்டிங் நம்பர். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 5 கூட்டல் 1 6 6/5 1.2 சொல்லி இது வந்து முடிவுட்டுரும். சரிங்களா, முடிவுட்டுரும். இதோட தசமம் வந்து இந்த இடத்துல முடிஞ்சிருதா, அப்போ இதுதான் வந்து டெர்மினேட்டிங் டெசிமல். அடுத்த கொஸ்டின் 86வது கொஸ்டின். டேட்டா இன்டர்பிரேஷன் நான் சொல்ல மறந்துட்டேன். டேட்டா இன்டர்பிரேஷனில் வந்து டேட்டா இன்டர்பிரேஷன் PTAIONA ஏதோ ஒன்று டிஏன்னு சொல்லுவாங்க, இந்த சுருக்கமாக டிஏன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து கட்டாயம் வந்து 4 கொஸ்டின் வருங்க, கட்டாயமாக 4 கொஸ்டின் வரும். இது வந்து ரொம்ப சிம்பிள் கொஸ்டின், இது வந்து தெளிவாக பார்த்துக்கோங்க. இதில் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து ஸ்கோரிங் சப்ஜெக்ட்னா டிஏ தான். வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன், ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. அந்த டேட்டாவில் வந்து ஒரு கம்பெனியில் வந்து 2021 2025 வரைக்கும் ஹையர் பண்ணவங்க, அதை அடுத்து ப்ரொமோட் பண்ணப்பட்டவங்க, அடுத்து வேலையை விட்டு நீக்கப்பட்டவங்க, வேலைக்கு எடுத்த ஆட்கள், பதவி உயர்வு பெற்றவங்க, அடுத்து வேலையை விட்டு நீக்கப்பட்டவங்களுடைய எண்ணிக்கை வந்து பாராகிராஃபாக கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கேட்குறாங்கன்னா, வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் ஹூ வர் ஃபயர்ட் இன் 2003 இந்த நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் ஹூ வர் ப்ரொமோட்டட் இன் 2001. 2001 ப்ரொமோட் பண்ணப்பட்டவங்களோட எண்ணிக்கை எவ்வளவு, 25. 2023 வேலையை விட்டு நீக்கப்பட்டவங்களோட எண்ணிக்கை எவ்வளவு, 2023 வேலையை விட்டு நீக்கப்பட்டவங்களோட எண்ணிக்கை 45. ஸோ இவங்க 2 பேத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 2003 ஒரு 45, 2001 ஒரு 25. இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் அளவு 20 தான் ஆன்சர். சிம்பிள் கொஸ்டினா, மார்க் 1 மார்க். ஆனால் எத்தனை கொஸ்டின் வச்சுருக்கான் பாருங்க, 80 கொஸ்டின் மேலே வச்சுருக்கான். ஸோ 80 கொஸ்டின் வந்து எவனுமே வந்து மார்க் டெஸ்ட் போடாமல் புதுசாக எழுதுகிற ஒருத்தன் வந்து 80 கொஸ்டின் தான் போடவே மாட்டான். அதிகபட்சமான 58 கொஸ்டின் 60 கொஸ்டின் தான் டச் பண்ணுவான். மார்க் டெஸ்ட்டே போடாமல் வந்து எக்ஸாம் போட்டுக்கிறவன் அவ்வளோதான் டச் பண்ணுவான். அதுக்கு மேலே டச் பண்ணவே முடியாது, என்ன முக்கு நாள் நடக்காது. அடுத்து, வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் தி ஆவரேஜ் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் ஹையர் டியூரிங் 2003 to 2005 டு தேட் ஆஃப் தோஸ் ப்ரொமோட்டர். 2023 2025 வரைக்கும் ஹையர் பண்ணப்பட்ட அதாவது வேலைக்கு எடுக்கப்பட்ட ஆட்களுடைய சராசரியும், வேலைக்கு ப்ரொமோட் பண்ணப்பட்ட வேலையிலேருந்து பதவி உயர்வு பெற்றவங்களுடைய எண்ணிக்கைக்கும் உள்ள விகிதம் என்ன சொல்லிக்கிறாங்க. ஸோ 2003 வந்து ஹையர் பண்ணப்பட்டவங்க எவ்வளவு, 35. அடுத்து 2004 50, 2005 வந்து 40. ஸோ 35 கூட்டல் 50 கூட்டல் 40 வகுத்தல் 3. இது வந்து ஹையர் பண்ணப்பட்டவங்களுடைய ஆவரேஜ். அடுத்து ப்ரொமோட் பண்ணப்பட்டவங்களுடைய ஆவரேஜ் என்ன பார்த்தீங்கன்னா, ப்ரொமோஷனுக்கு என்ன, இங்கே வந்து ஒரு 35, இங்கே வந்து ஒரு 35, இங்கே வந்து ஒரு 40, இங்கே வந்து ஒரு 50.
35 40 கூட்டல் 50 வகுத்தல் 3 ஆவரேஜ். ஸோ இது ரெண்டு சேம் நம்பராக இருக்கா? அவ்வளோங்க. அடி கொடுத்தீங்க அப்படின்னா 1:1 ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 88வது கொஸ்டின். Assume there was no change in employees number other than the hire and fire data provided here. கொடுக்கப்பட்டதில் எம்ப்ளாயோட எண்ணிக்கையில் வந்து எந்த மாற்றமும் சொல்லி எடுத்துக்கணும்னு சொல்லி சொல்லிட்டாங்க. If the employee strength in the companies was 500 employees in 2001, 2001 வந்து எம்ப்ளாயோட எண்ணிக்கை வந்து 500 சொல்லி சொல்லிட்டாங்க. What would be the approximate difference in the employees promoted as a percentage of employee strength for the years 2001 and 2004? 2001 அப்புறம் 2004 வந்து எம்ப்ளாயிஸ் ப்ரொமோட் பண்ணப்பட்டவங்களுடைய அப்ராக்சிமேட் டிஃப்ரென்ஸ் வந்து பர்சன்டேஜில் கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ 2001 வந்து ப்ரொமோட் பண்ணப்பட்டவங்க எண்ணிக்கை எவ்வளவு? 25. 2004 40. சரிங்களா? அப்போ ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளவு? 15 வந்து கூடியிருக்கு. சரிங்களா? அப்போது எண்ணிக்கை வந்து எவ்வளோ இருக்கும் பர்சன்டேஜில் போட்டிங்கன்னா 15 இதுலேருந்து கூடியிருக்கு 500லேருந்து 15 கூடியிருக்கு. சரிங்களா? அவங்க தான் என்ன சொல்லிட்டாங்க, ஹையரும் ஃபயரை வந்து டேட்டா வந்து எடுத்துக்கிறத வந்து அது எடுத்துக்க வேணாம், எம்ப்ளாயோட எண்ணிக்கை வந்து சேஞ்ச் ஆகலாம்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? அப்போ இன்ட்டு 100 ஈக்குவல் டு என்ன வரும்? அடி எடுத்திங்கன்னா 3% தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 99வது கொஸ்டின்ங்க. சாரி, இன்னொரு கொஸ்டின் இருக்கா? In which year was the number of employees fired highest as compared to the number of employees hired? அதாவது வேலைக்கு எடுக்கப்பட்டவங்களோட வேலைக்கு நீக்கப்பட்டவங்களுடைய வேலைக்கு நீக்கப்பட்டவங்களோட எண்ணிக்கை வந்து எந்த வருஷத்துல வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ 2003 எவ்வளோ பார்த்தீங்கன்னா இங்கே 35, வேலைக்கு எடுக்கப்பட்டவங்களோட எண்ணிக்கை 35, வேலைக்கு நீக்கப்பட்டவங்களுடைய மதிப்பு 45. ஸோ இதோட வேலைக்கு நீக்கப்பட்டவங்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது இங்கே மட்டும்தான், 2003 தான். 2001 வெறும் 5 தான். சரிங்களா? 2002 இல்லை, வேலைக்கு எடுக்கப்பட்டவங்களோட எண்ணிக்கை தான் வந்து அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் 2004 பார்த்தீங்கன்னா வேலைக்கு எடுக்கப்பட்டவங்களோட எண்ணிக்கை தான் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து 2003 ஆன்சர். அடுத்து 99வது கொஸ்டினுங்க. 99வது கொஸ்டின் வந்து வயது கணக்கு. இன் 8 years சுபாஷ் வில் பி 3 times as old as his now. சுபாஷ் வந்து 8 வருஷத்தில் அவனுடைய வயது வந்து இப்போ இருக்கிறது போல் 3 மடங்கு. அப்போனா 5 மடங்கு ஆகுனா அவனோட வயசு எத்தனை இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இப்போ வந்து சுபாஷோடைய வயசு வந்து இப்போ இருக்கிறது, இப்போ எக்ஸ்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 8 வருஷம் கழிச்சு அவனோட வயசு என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா 3 டைம்ஸாக இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஸோ x + 8 இப்போ வந்து 1னா அப்போ வந்து 3 சொல்லியிருக்குன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஸோ எவ்வளோ கூடியிருக்கு? ப்ளஸ் 2 மடங்கு வந்து கூடியிருக்கு. சரிங்களா? 2 மடங்கு கூடணும்னா எவ்வளவு? 8 years. அப்போ ஒரு மடங்குக்கு எவ்வளவு? 4 years-ஆ? ரைட். ஒரு மடங்குக்கு வந்து 4 years. நமக்கு என்ன கேட்குறாங்க? 5 மடங்காக மாறணும்னா எவ்வளோன்னு சொல்லி கேட்குறான். ஸோ இப்போ வந்து 1 மடங்காக இருக்குது, இப்போ எக்ஸ் வந்து 1 மடங்காக இருக்குது. அடுத்து x + a சொல்லி வச்சுக்கலாம். அதோட மதிப்பு என்னவாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 மடங்காக மாறணுமா? ஸோ அப்போ டிஃப்ரென்ஸ் எவ்வளவு? 4 மடங்கு வந்து கூடியிருக்கு. சரிங்களா? ப்ளஸ் 4 மடங்கு கூடியிருக்கு ஈக்குவல் டு 1 மடங்கோட மதிப்பு 4 வருஷம் அப்படின்னா 4 மடங்கோட மதிப்பு 16 வயசு வந்து கூடிருந்துச்சு அப்படின்னா அவருடைய வயசு வந்து 16 வருஷம் கழித்து அவருக்கு வந்து அவரோட வயசு இப்போ இருக்கிறத போல் 5 மடங்காக இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து 4ன்னு சொல்லி இருக்கிறது 16 வருஷம் கழிச்சு 20ன்னு சொல்லி மாறி. அவ்வளோதாங்க. தேங்க்யூ.